ஆக்சுவலா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதுதானே மதினி? என்னையோட இல்லாம இனிமே நீங்க 2 பேரும் அடிக்கடி இங்க வந்து போயிருக்கணும். என்ன மதி? கண்டிப்பா பாட்டி. நான் சொன்ன மாதிரி வேற வீடு பார்த்து போற வரைக்கும் இங்க இருக்கலாமா கூடாதா அதை மட்டும் சொல்லுங்க. வீடு பாக்குற வரைக்கும் நீங்க தாராளமா இங்க தங்கலாம். சார் சார் என்னப்பா? காபி சார். அந்த டேபிள் மேல வச்சுட்டு போ. சார் காபி காசு. தம்பி இங்க ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாரு, எங்கப்பா அவரு? நான் பார்க்கல சார். பார்க்கலையா? சார் இங்க ஜேபின்னு ஒருத்தர் என் கூட இருந்தார்ல, சரி. அவர் இப்ப எங்க சார் இருப்பாரு? அவர் யாருன்னு தெரிஞ்சாதானே எங்க இருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன் என்னாச்சு? சார் எனக்கு வேலை வாங்கி தரதா சொன்னாரு, நானும் நம்பிட்டேன். இப்ப தூங்கி எந்திரிச்சு பார்த்தா என் மொபைல், பர்ஸ் எல்லாத்தையுமே காணும் சார். அவரையும் காணும் சார். என்ன தம்பி இது? யார் எவருன்னு தெரியாம அவரை போய் நம்பி ரூம்குள்ள கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சார் இப்ப என்ன சார் பண்றது? என்ன கேட்டா நீங்க கொடுத்த காசுக்கு இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தங்கலாம். ஆமா, பர்ஸ்ல எவ்வளவு வச்சிருந்தீங்க? சார் 6000 சில்லறை வச்சிருந்தேன் சார். என்ன தம்பி இப்படியே அஜாக்கிரதையா இருக்கிறது? போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இல்ல சார், வேணாம் சார். இதுக்கு மேல நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஹேர் பேண்டும் மேக்கப் கிட்லாம் எங்கம்மா? உன் அருமை பெரியம்மா வீட்ல போய் பாரு, அங்க இருக்கும். என்னம்மா வளர்ற? உன் பெரியம்மா பண்ணிருக்கிற சம்பந்தம் அப்படி. மதி நாத்தனார்னு ஒரு குட்டி வந்துச்சுல்ல, அதுதான் எடுத்துட்டு போயிருக்கு. மா என்கிட்ட கேட்டு கொடுத்துருக்கலாம்ல. அதுல நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு தேடி வாங்கின டிசைனர் நெயில் பாலிஷும் இருக்கு. ஏய், எனக்கே அவ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தாண்டி தெரியும். உன் அண்ணன் தான் எடுத்து கொடுத்துருக்கான். ஓஹோ, வருங்கால மருமகளா? அதான் தூக்கி கொடுத்துட்டீங்களா? பாய கழுவுடி. கர்மம், அதுங்களும் அதுங்க முகர கட்டையும். ஏம்மா இப்படி திட்டுற? நேத்து மதியக்கா ஹஸ்பண்ட் கிட்ட மாப்பிள்ளன்னு உருகுன தலையெழுத்து. வேற என்ன சொல்ற? எல்லாம் உன் பெரியம்மாவை சொல்லணும். தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கா பாரு. நீங்க பெரியம்மாவை டிஸ்டர்ப் பண்றதுக்காக நீங்களா கூப்பிட்டு விருந்து வச்சுட்டு இப்போ பெரியம்மாவையே குத்தம் சொன்னா எப்படிமா? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும். ஏண்டி, உனக்கு எல்லாம் பார்த்து பண்றது நானு, ஆனா உனக்கு என்ன விட அவதான் முக்கியமா போயிட்டா. ஏமா இப்படி டென்ஷன் ஆகுற? ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா ஒன்னும் சொல்ல வேண்டாமா, முதல்ல நீ கிளம்பு. என்ன இவகிட்ட போய் கத்திட்டு இருக்க? அம்மா நீ இன்னும் காலேஜ் போறியா? இல்லப்பா, கிளம்பிட்டேன். டிரைவர் வெளியே தான் இருக்கான், கார் எடுத்துட்டு போ. சரிங்கப்பா. அம்மா இங்க உள்ள படுத்திருக்காங்க. என்னம்மா? அம்மா என்னம்மா இப்போ போய் படுத்துட்டு இருக்க? உடம்புக்கு எது முடியலையா? இல்லப்பா, காலையில நல்லா தான் இருந்தேன். திடீர்னு கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு மாதிரியா இருந்தது. அதான் அப்படியே படுத்துட்டேன். ஏப்பா, மாப்பிள்ளையும் மதியம் போய் போன் பண்ணாங்களா? மாப்பிள்ள போன் பண்ணாருமா? சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நல்லா பாசக்கார பயலா இருக்கான், நல்லா பழகுறான். உன் மக மதி நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பேச பழக இருந்தா. ரெண்டுத்துக்குமே இன்னும் 2-3 நாளைக்கு இருக்க ஆசைதான். ஆனா அந்த பத்திரகாளியை நினைச்சு பயந்து ஓடிடுச்சுங்க. நல்ல நேரத்துல அவ பேச்சு எதுக்கு? எப்படியோ போறப்போ. இத பாருடா, இனியும் பழைய மாதிரி இல்லாம நடராஜும் சூர்யாவும் இங்க வந்து போயிருக்கணும்டா. 5 பேரும் பேத்தியும் ஒண்ணு மண்ணா இருந்தா தான் என் வம்சம் தலைக்குங்கிற நம்பிக்கையோட நான் நிம்மதியா போய் சேருவேன்.
உங்க ஆசைப்படியே நம்ம பழைய வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆமாம்மா, நீங்களும் சொல்லிட்டே இருக்கீங்க 5 பேர பிள்ளைங்களுக்கு தரணும்னு. அதை நீங்க திடமா இருக்கும் போது உங்க கையாலே செஞ்சிருங்க. நல்ல விலைக்கு பேசியிருக்கோமா, 25 லட்சம் ரூபா. 25 லட்சம் ரூபாயா? என்னடா இது, இப்பெல்லாம் கோடி கணக்குல விலை ஏறி போச்சுன்னு சொல்றாங்க. ஆனாலும் உனக்கு பேராசைதாம்மா. பேர பிள்ளைங்களுக்கு லட்சக்கணக்கில் அள்ளி கொடுக்கறதுக்கு உன் இடத்துக்கு மதிப்புக்கு மேல காசு தருவாங்களா? இல்லடா, இட விலையெல்லாம் ஏறி போச்சுன்னு எல்லா பக்கமும் பேசிக்கிறாங்கல்ல, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் சிட்டிக்குள்ளதாமா. நம்ம இடம் குன்றத்தூர்ல இருக்கு. 25 லட்சம் ரூபாய்க்கு கேட்கறதே பெரிய விஷயம். சரிடா, எப்படியோ நல்லபடியா முடிச்சு அதுக்கு கையில கொடுப்பியோ இல்ல அவங்க பேர்ல பேங்க்ல போடுவியோ, எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணு. அப்பதான் எனக்கு நிம்மதி. சரிம்மா, நீங்க படுத்துக்கங்க. ஏங்க, உங்க அம்மா தான் ஏதோ வளர்றாங்கன்னா எதுக்காக வித்து தரேன்னு சொன்னீங்க? அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? எதுக்கு இப்படி பேசுற? உன் புருஷன் எது பண்ணாலும் அதுல ஒரு உள்ளர்த்தம் இல்லாம இருக்காதுன்னு ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னதான் குடும்பம் நடத்தினியோ போ. அந்த பழைய வீடு என்ன ரேட்டுக்கு போகும்னு நினைச்ச? கிட்டத்தட்ட ₹1 கோடி மேல போவோம். அம்மா அப்பாட்டுக்கு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் எனக்கு பிறகு இந்த பூர்வீக விட 5 பேர பிள்ளைங்களுக்கு தான் சொல்லி வச்சிருக்கு. அது பாட்டுக்கு மண்டைய கண்டைய போட்டு தொலைச்சிட்டா சரிசமமா 5 பங்கு தர வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் எங்க அண்ணி திருமதி சுந்தரி அம்மா ரோஷப்பாட்டு நம்ம பக்கமே வரல. நாமளும் நிம்மதியா இருந்தோம். இப்பதான் ஒரு சம்பந்தம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் சும்மா இருப்பாங்களா நமக்கு தெரியாது. பழைய கணக்கு வழக்கெல்லாம் கலர்னாங்கன்னா நமக்கு தான் கஷ்டம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ராப்பகலா உழைச்சது நீங்க, பங்கு எப்படிங்க தர முடியும்? அதெல்லாம் சட்டத்துக்கு இல்ல. அதுக்கு தான் இப்பவே முன்னேற்பாடா இப்படி ஏதாவது பண்ணி வாய் அடைக்க வைக்கணும். அதையும் மீறி பிரச்சனை வந்தா நான் எதுக்கும் ரெடியா தான் இருக்கேன். 25 லட்சம் ரூபாய்க்கு வித்ததா சொல்லி அதுங்க 3க்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம். ஆனா இடத்த நான் விற்கவே போறதில்ல. என் பேருக்கு தான் பவர் போட்டுக்க போறேன். உங்க அம்மா ஒத்துப்பாங்களா? அதுக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல கை நாட்டு வேணும்னா வைக்க போகுது. சார், இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா இங்க சார்? வேலை எதுவும் இல்லைங்க சார் ப்ளீஸ் சார். இல்லை இங்கே ஆளுங்க இருக்காங்க சார். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் இங்கே சார். இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை சார். சரிங்க சார். சார், இங்க வேலை ஏதாவது கிடைக்குமா சார்? எந்த ஊரு? சென்னையில இருந்து வரேன் சார். என்ன படிச்சிருக்க? சார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜவுளி கடையில் என்ன வேலை இருக்கும் உனக்கு? சார் நீங்க சொல்லி கொடுத்தா நான் கத்துப்பேன் சார். கத்துக்கிற மூஞ்ச பாரு, தாடிய முடிய. வெளியில போ சார். போ போ, please sir. வெளியில போ. இதாவது வேலை போங்கறல.
என்னப்பா இங்க வேலை ஏதாவது கிடைக்கும்? இங்க வேலைலாம் கிடைக்காதுப்பா, கவர்மெண்ட் கடைப்பா, இது கொடுக்க மாட்டாங்க. இங்க நிக்காதப்பா, போ போ போ, கிளம்பு கிளம்பு. அம்மா, என்னையோட 3 நாள் ஆயிடுச்சு. நாளை என்றோமே தவிர நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே குட்டி. இவன மனுஷ பிறவிதானே எனக்கு சந்தேகமா இருக்குமா? நம்ம எல்லாம் அவனை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அவனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையேம்மா. வேற யார் பத்தியும் கவலைப்பட வேணாம், அட்லீஸ்ட் உன்னை பத்தியாவது கவலைப்படலாம்ல. எப்படிமா அவனால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? என்னமோ தெரியல குட்டி. அவன் மேல எனக்கு கோபமும் வரல, அவனை திட்டணும்னு தோணல. இப்போதைக்கு அவன் பத்திரமா திரும்பி வந்துட்டாலே போதும், அதான் எனக்கு வேணும். அம்மா, என்ன மதி, நடராஜ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லம்மா, இன்னும் எந்த தகவலும் இல்ல. அம்மா, அவரும் என் மாமியாரும் மாத்தி மாத்தி நடராஜ பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு என்னாச்சு, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு ஒரு நாளைக்கு 10 தடவை கேக்குறாங்கம்மா. நான் என்னம்மா சொல்லட்டும்? அப்போ உன் கவலை எல்லாம் உன் மாமியாருக்கு என்ன பதில் சொல்லுங்கிறது தான் இல்ல? ஏய், வாயை மூடு, நான் உன்கிட்ட பேசல. குட்டி, நீ சும்மா இரு. அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிமா. நீ சுலபமா சொல்லிடுற, அவங்க பாட்டுக்கு மடக்கி மடக்கி கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறது? சரி, இப்ப என்னதான் பண்றது நீ சொல்லு. இவன் பண்ணி இருக்கிற காரியம்ல வெளியில சொல்ற மாதிரியா இருக்கு. அப்படியே சொன்னாலும் முதல் பாதிப்பு உனக்கு தாம்மா. அதை சொல்லி சொல்லி உன்னை குத்தி காட்டுவாங்க. அதுக்காகத்தான் சொல்றேன், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. இதுக்கு மேல நான் எப்படிமா பொறுத்துக்கிறது? இப்படிதான் நடராஜ் பணத்தை கொண்டு வந்து வச்சத நீங்க எல்லாரும் மறைச்சிங்க. அது கடைசியில எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பேசாம அவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேம்மா, அதுதான் சரின்னு எனக்கு படுது. ஏய் மதி, ஏன் இப்படி ஆயிட்ட? நடராஜ் உன்னோட தம்பி, அவனை 3 நாளா காணும்னு நானும் அம்மாவும் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நீ என்னடானா அவன் எப்படி இருக்கான் எங்க இருக்கான்னு ஒரு கவலையும் இல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இப்போ உன் மாமியாருக்கு சொல்லணுமா வேணாங்கிறதா முக்கியம்? ஆமாண்டி, எனக்கு அதுதான் முக்கியம். எல்லா பிரச்சனையும் தானே எழுத்து போட்டுக்கிட்டான், அவனுக்காக நான் எதுக்கு பரிதாபப்படணும்? அவன் பண்ண காரியத்தினால என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும். ஏதோ அவரு நல்லவரா இருக்க போய் நான் தப்பிச்சேன், இல்லனா என்ன ஆயிருக்கும்? நீங்க வேணும்னா அவனுக்காக கவலைப்படுங்க, இல்ல உட்காந்து ஒப்பாரி வைங்க. எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்ல. எனக்கு ஏன் வாழ்க்கை தான் முக்கியம். பாத்தியாமா இவ எப்படி பேசுறான்னு? நீ பேசாம இரு குட்டி. மதி,
எனக்கு என்னோட 3 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் முக்கியம். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நான் எப்படி துடிச்சனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நடராஜ்காக துடிக்கிறேன். வேற யாருக்காகவும் வேண்டாம்மா, இந்த அம்மாவுக்காக மட்டும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா. இருக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவுல இப்படி நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டா நான் என்ன செய்யறது சொல்லு. முதல்ல அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணுங்க. அம்மா, பேசாம அந்த சின்ன காஞ்சிபுரம் இன்ஸ்பெக்டருக்கே ஃபோன் பண்ணி உதவி கேட்கலாமா? சும்மா சும்மா அவர்கிட்ட போய் நின்று தொந்தரவு செய்யறது நல்லாவா இருக்கும்? அன்னைக்கு ஏதோ நம்மளோட அதிர்ஷ்டம் மதியோட ரிசப்ஷனுக்கு வந்தாரு. அவரால் முடிஞ்ச உதவியும் செஞ்சாரு. அதுக்காக அம்மா, நமக்கு வேற வழி இருக்கிற மாதிரி தெரியலம்மா. நடராஜ் இன்னும் வந்து சேரலங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுவோம். அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போமே.